ட்ரம்ப் அவர்களோட எக்கானமிக் டி-டே த்ரெட் ஈரானை பொருளாதார ரீதியாக ஒட்டுமொத்த உலகத்தில் இருந்தும் முடக்கிறதுக்கான அந்த வேலைகள் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் உண்மையான ஒரு யுத்தம், நாட்டோ விசஸ் ரஷ்யான்னு ஒரு யுத்தம் ஏற்படும் நினச்சிட்டு இருந்த ஒரு நேரத்தில் அந்த நாட்டோ ஈரானுக்கு எதிராக களமிறங்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் ஈரானோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பாதுகாப்பு படைகளோட சீஃபாக இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். இப்போ அந்த கருத்துக்கு ஈரானோட பல நபர்கள் கிட்ட, பல கட்ட தலைவர்கள் கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அவர் என்ன பேசினாரு, அது பேசுனது எந்த அளவுக்கு சீரியஸ்னஸாக பேசியிருக்காங்க, உண்மையிலே அதில் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள் என்ன, ஈரான் விசஸ் நாட்டோன்னு ஒரு யுத்தம் ஏற்பட்டால் அதோட விளைவு கண்டிப்பாக மூன்றாவது உலக போகிறதா இருக்கும். ஸோ இதை பற்றின சில தகவல்கள் எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தாம்புக்ஷன், டிபி ட்ரெண்டிங்ஸ். சில நாட்களுக்கு முன்னாடி ஈரானோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எக்கானமிக் டி-டே அதற்கப்புறமா ஒருவேளை அமெரிக்கா மீண்டும் தாக்குறதுக்கான முயற்சிகள், ஈரானின் மீது மிக பெரும் ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான அந்த ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டாங்கன்னா அதற்கு ஐரோப்பிய நாடுகளோட பங்கு ரொம்ப அவசியம். இந்த ஐரோப்பிய நாடுகளோட உதவி இல்லாமல், அவங்களோட விமானப்படை தளங்களை அவங்க பயன்படுத்த விடாமல், இல்லை அந்த நாட்டோட ஆயுதங்களை கொடுத்து உதவலைன்னா அமெரிக்கா ரொம்ப நாளைக்கு இந்த ஈரான் யுத்தத்தை நடத்த முடியாது. அப்படி இருக்கப்போ எங்களுக்கு எதிராக உதவக்கூடிய நாடுகள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிரான தாக்குதல் அவங்களோட நாட்டின் மீது நிகழ்த்தப்படும்னு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. இதை நம்மளால் நார்மலாக ஒரு த்ரெட்டாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஐரோப்பா, குறிப்பாக சொல்லணும்னா யூகேவை மீன் பண்ணி தான் இவங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. யூகேவோட முக்கியமான சில அரசியல்வாதிகள் இப்படியெல்லாம் பேசுகிறப்போ, ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தக்கூடிய அந்த தாக்குதலுக்கு நாங்கள் துணை நிற்போம்னு சொல்கிறப்போ அதற்கான ஒரு ரெஸ்பான்ஸாக இது பார்க்கப்பட்டு இருக்கு. அப்போ இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலி பாசிபிள், இதை ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்றது இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறப்ப புரியும். முதல்ல ஈரான் கிட்ட ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை தாக்குறதுக்கு ஏவுகணைகள் இருக்கா? ஏன்னா யூகேவை போயிட்டு அவங்க ரீச் பண்ணணும்னா ஒரு அட்லீஸ்ட் பேர் மினிமம் 4000 கிலோமீட்டருக்கும் கூடுதலான ஏவுகணைகள் இருந்தால் தான் அவங்களால யூகேவை அடிக்க முடியும். அப்போ யூகே தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் அவங்களோட டார்கெட்டிங் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரனா மினிமம் 4000 கிலோமீட்டர் தொலைவுகள் இருக்கக்கூடிய, இல்லை அந்த 4000 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் இருக்கணும். அப்போ அது ஈரான் கிட்ட இருக்கான்னு சொல்லி கேள்வி வரும். இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சில நிகழ்வுகள், இதோட டைம்லைனை பார்த்தோன்னா இந்த த்ரெட் எந்த அளவுக்கு சிவியராக இருக்குன்றது புரியும். இதெல்லாம் இந்த ஈரான் யுத்தம் தொடங்குறப்பவே இதற்கான பணிகளும் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க நினச்சது இந்த யுத்தத்தில் நடக்கலை. டு பி ஃப்ராங்க், அமெரிக்கா என்னெல்லாம் இந்த யுத்தத்தில் சீக்கிரமாக பண்ணணும்னு நினச்சாங்களோ அது எதையும் அவங்களால பண்ண முடியல. ரஷ்யா உக்ரைனில் சிக்கின மாதிரி அமெரிக்கா ஈரானில் சிக்கிட்டாங்க. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திலேயாவது சரி, உக்ரைன் மக்களோட பகையை ரொம்ப சமாளிச்சிருந்தா அதுக்கப்புறம் ரஷ்யா ஆதரவு நிலைப்பாடு அங்கே இருக்காதுன்னு ஒரு நிலைமைக்காக ரஷ்யா ஸ்லோவாக போகிறான்னு ஒரு காரணத்தை சொல்லலாம். ஆனால் ஈரானில் அதுக்கும் அவசியம் கிடையாது. ஈரானை கம்ப்ளீட்டாக எதிர்க்கக்கூடிய அமெரிக்கா ஈரானில் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிட்டாங்கன்றது தான் உண்மை. அப்போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னென்னா, ஒட்டுமொத்த நாட்டோவும் இதில் கூட்டு விடுறது. இப்போ நாட்டோ வர்றது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அமெரிக்காவோட இந்த ஒரு யுத்தம், அமெரிக்கா ஈரான் மீது நடத்தக்கூடிய அந்த தாக்குதலே நாட்டோ நாடுகள் பிளவுபட்டு நிற்கிறாங்க. இப்போ என்ன யூகே நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்ச் மாதத்தோட தொடக்கத்தில் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஆமாம், மார்ச் மாதத்தோட தொடக்கத்தில் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஆப்ரேஷன்ஸ்க்கு நாங்கள் உதவிகள் பண்ணுறோம், எங்களோட விமானப்படை தளங்களை இவங்களை பயன்படுத்திக்கலாம், இல்லை எங்களோட ஆயுத உதவியும் இவங்க பயன்படுத்திக்கலான்ற மாதிரி அப்போ யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருந்த ஸ்டாமர் அவர்கள் ஒரு வார்த்தையை விடுறாரு. இதற்கு பதில் கொடுக்குற விதமாக ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்ச் மாதம் 2ஆம் தேதியே சைப்ரஸில் இருக்கக்கூடிய ஆர்ஏஎஃப்க்கு சொந்தமான ஒரு விமானப்படை தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதலை பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா நாட்டோட ஒரு ஏர்பேஸை ஈரான் அடித்தது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதுதான். அப்போது ஈரான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் நாட்டோவின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த ஒரு ட்ரோன் இன்சிடென்ட் மட்டுமே பத்தாது. இதே மாதிரி சில நிகழ்வுகள் நடந்திருக்கணும். அப்போ அதோட டைம்லைன் எடுத்து பார்க்குறப்போ ஒரு 2-3 சம்பவம் நடந்திருக்கு. அது நாட்டோவுக்கான ஒரு வார்னிங் ஷாட்டாக தான் பார்க்கப்படுது. முதல்ல இதில் இப்போ சிம்பிளான ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்குன்னா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் அமெரிக்காவோட ஆப்ரேஷன்ஸை சப்போர்ட் பண்ணலை. ஒரு சில நாடுகள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளில் யூகே ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. இதுக்கு நடுவில் துருக்கி போன்ற நாடுகள் எல்லாம் இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு எதிரான சில ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருந்தாலும் நாட்டோ ரீதியிலான சில உதவிகளை அமெரிக்காவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள கவுண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி, மார்ச் மாதம் 20, 21 ஆகிய தேதிகளில் துருக்கியோட வான்பரப்பில் சில ஏவுகணைகள் நுழையுது.
இப்போ அப்போலாம் வந்து அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமெரிக்கா மற்றும் துருக்கியோட அஃபிஷியல்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து மிஸ்ஃபயர் ஆன மிசைல்ஸ் தான். அதாவது சிரியாவை டார்கெட் பண்ணுறப்போ அங்கேருந்து உள்ளே வந்துருச்சுன்ற மாதிரி கதையை விட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளியில் வரப்போ தான் தெரியுது, ஈரான் இதை தெரியாமல் பண்ணல. வாண்டடாக துருக்கியோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே மிசைல்ஸை ஃபயர் பண்ணியிருக்காங்க. அது அந்த நாட்டோட பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. தெரியாமல் இந்த இடத்துல யாரும் எதையும் பண்ணலை. ஸோ ஈரானும் அவங்களோட பங்குக்கு ஒரு வார்னிங் ஷாட்ன்றதை கொடுத்துருக்காங்க. இப்போ நிதர்சனத்துக்கு வருவோம். அமெரிக்கா நாட்டை வச்சு கேம் ப்ளே பண்ணுறாங்க, அதற்கு ஈரான் அவங்களோட பதில்ன்றதை கொடுக்குறாங்க. அந்த கேள்விக்கான ஒரு பதில் நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், உண்மையிலேயே ஈரானால் இதை பண்ண முடியுமான்னு சொல்லி, அதற்கான ஒரு சம்பவம் நடந்தது. டியாகோ காசியா பகுதியின் மீது ஈரான் நடத்திய ஒரு தாக்குதல். எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, ஈரான் கிட்ட மேக்ஸிமம் 2000 to 2500 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தான் இருக்குது. ஏன்னா மிடில் ஈஸ்ட்டை கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அது போகும். கிட்டத்தட்ட இந்தியாவோட சில பகுதிகள் வரைக்கும் 3000 கிலோமீட்டர் ரேடியஸில் அவங்க கிட்ட மிசைல் இருந்தாலே இந்தியா வரைக்கும் அந்த ரீச் பண்ண முடியும். அந்த பக்கம் பார்த்தோன்னா உக்ரைனோட பெரும்பான்மையான பகுதிகள் வரைக்கும் அவங்களால ரீச் பண்ண முடியும் ஐரோப்பிய கண்டத்தில். அப்படி இருக்கப்போ இதை தவிர்த்து வந்து அவங்க கிட்ட மிசைல் பவர் இருக்காதுன்னு தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனால் அமெரிக்கா ரிப்போர்ட் பண்ணது மார்ச் 13 இந்த பேஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக ஈரான் ஒரு திட்டத்தில் இருந்தாங்க. அதோட எக்ஸிகியூஷன் ஆனது 21 நடந்துச்சு. அந்த பேஸை நோக்கி வீசப்பட்ட ஏவுகணைகளை லாஸ்ட் லேயர் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தி சுற்று வீழ்த்தப்பட்டுச்சு. அதாவது லாஸ்ட் லேயரில் வந்து நாங்கள் அதை டவுன் பண்ணுற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போது டியாகோ காசியா வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு மாடிஃபைடு மிசைல் சிஸ்டம். ஏன்னா மாடிஃபைடு மிசைல் சிஸ்டம்ன்றது ஒரு ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிளோட அந்த ஒரு பூஸ்டர் ஸ்டேஜை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்கனாலே அது உங்களால் ஒரு பாலிஸ்டிக் மிசைலாக மாற்ற முடியும். அப்போ ஈரான் பயன்படுத்துகிறாங்கன்றதும் இந்த அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா தெரியுது. ஆவரேஜாக இது 4000 கிலோமீட்டர்னு எடுத்தோம்னா அந்த யூகேவோட சில பகுதிகளும் யுனைடெட் கிங்டமோட சில பகுதிகளையும் தாக்கக்கூடிய அளவுக்கு இவங்ககிட்ட மிசைல் பவர் இருக்குது. ஆனால் இதில் யூகே மெயின் டார்கெட் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு நாட்டை மட்டும் தாக்கணுன்றது இவங்களுக்கு முக்கியமான ஒரு குறியாக இருக்குது. இப்போது ப்ரோ அமெரிக்கான்னு இருப்பாங்கல்ல, அப்படி எந்தெந்த நாடுகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க, அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்காங்க, அந்த எந்த நாடுகள்லாம் அதில் ஈரானோட டார்கெட் லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் எடுப்போம். ஜெர்மனி. இந்த ஜெர்மனி அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நட்பு நாடு. அதுவும் இந்த ஜெர்மனியோட ராம்ஸ்டென் மற்றும் ஸ்டுட்கார்ட் ஏர்பேஸ் எல்லாமே நாட்டோவுக்கு ரொம்ப அவசியமானது. அண்ட் யூரோப்பியன் கமாண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸும் இந்த ஜெர்மனியில் தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால இந்த ஒரு நாடு இந்த ஒரு டார்கெட் லிஸ்ட்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா பல்கேரியாவும் ரொமேனியாவும் தான். ஜாகிரபிக்கலி பார்த்தோன்னா ஈரானுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள். அண்ட் ரீஃபியூவலிங் உதவி இல்லாமல் இந்த நாடுகள்லேருந்து கிளம்பக்கூடிய அமெரிக்காவோட விமானங்கள், இப்போ F-18 போர் விமானங்கள்லாம் பார்த்தோன்னா ஈஸியாக போயிட்டு அந்த நாட்டை அடிச்சுட்டு சேஃபான ஒரு டிஸ்டன்ஸுக்கு வந்ததுக்கப்புறமா ஓகே ரீஃபியூல் பண்ணால் கூட போதும்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராக்சிமிட்டி டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சேஃபான லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நாடுகள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5 முக்கியமான விமானப்படை தளங்களை இந்த நாடுகள் நாட்டோவின் சார்பாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் அந்த லிஸ்ட்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா சைப்ரஸ், பிரான்ஸ் மற்றும் இட்டாலி. சைப்ரஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க யூகேக்காக சில ட்ரோன்களை இந்த இடத்துல வாங்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் மற்றும் இட்டாலி ப்ரோ அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுனால இந்த நாடுகளுமே அந்த டார்கெட்டிங் ரேடியஸ்குள்ளே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டுமே வந்து அந்த 4000 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே தான் விழுந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து கேட்கறதுக்கு ஓகே, ஈரான் வந்து ஒரு வேளை யுத்தம் தொடங்கிட்டா இவங்க மீது தாக்குதல் நடத்துறதுக்கு சான்சஸ் இருக்கலான்றப்போ இதெல்லாம் ஓகேவா தான் தெரியும். அதுக்கான காரணங்கள் வேலிடாக இருக்குது. நீ என்னை அடிச்சின்னா உனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க மேலே நான் தாக்குதல் நடத்தணும். அண்ட் சைப்ரஸில் நடந்த தாக்குதல் இதை வெளியில் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் யாருக்கும் பயப்பட போகிறதில்லைன்னு. ஆனால் சிக்கல் என்னன்னா, ஒருவேளை ஈரான் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னு வைங்க, அது நாட்டோ வர்சஸ் ஈரான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் தேவையில்லை. அப்படி உருவாச்சுன்னா 2 பாசிபிள் அவுட்கம் மட்டும்தான். சில விஷயங்களை வந்து உடச்சி பேசுகிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 பாசிபிள் அவுட்கம் என்னென்னா, ஒன்று நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆகும், 3ஆம் உலகப் போர் தொடங்கி நியூக்ளியர் வாரில் போய் அது முடியும். அப்படி இல்லையா ஈரான் உடைக்கப்படும். உண்மையிலே இது 2த்துல ஏதாச்சும் ஒன்று நடக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா நாட்டோ உள்ளே வரப்போ அந்த நாடுகளோட கோபம் ஈரானின் மீது முழுமையாக இருக்கும். இப்போ நான் உதவிகள் பண்ணுறதுனால நீ என் மீது தாக்குதல் நடத்தினா என்னோட பாதுகாப்புக்காக, என் நாட்டினோட பாதுகாப்புக்காக அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஈரான் மேலே பெரிய ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறப்போ அது ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டுரும். நாட்டோவை பற்றி நம்ம 1000 விஷயங்களை பேசினாலும் ஒரு நாட்டுக்குள்ளே நாட்டோ நுழைஞ்சதுன்னா ஒன்று அந்த நாட்டை சின்ன பின்னமாக்கணும். அப்படி இல்லையா யாருமே அந்த இடத்த ஆட்சி பண்ண முடியாத அளவுக்கு இவங்களோட டாமினன்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி விட்டு வந்துடும். இதில் தப்பிச்சது ஆப்கானிஸ்தான் மட்டும்தான். அப்படி ஒரு நிலைமை இருக்கப்போ ஈரானுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அப்படி இல்லையா ஈரானை நாட்டோ ஸ்ட்ரைக் பண்ணுறப்போ ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இந்த ஒரு யுத்தத்தில் பங்கேற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கும். இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி, 99.9% இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் புதின் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, இப்போ ஈரானோட
சில ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஏதோ முக்கியமான சில ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு அமெரிக்கா ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணப்படுறப்போ அதுவும் இந்த இடத்துல ஒரு அணு ஆயுத போரை உருவாக்குறதுக்கான அந்த வாய்ப்பை கொண்டு வந்து விட்டுரும். இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவான அப்ரோச் என்னன்னா, ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடையாது. ஸோ இந்த 2 ரீசன்ஸ் நடந்தாலும், இது ரெண்டுத்துல எது ஒன்று நடந்தாலும் அது ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவை ஒன்று நாட்டோவுக்கு உருவாக்கும், இல்லை இந்த இடத்துல ஈரானுக்கு உருவாக்கும். ஸோ பாதிக்கப்பட போது இந்த 2 தரப்புல யாரோ ஒருத்தவங்க தான். ஆனால் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னு வைங்க, ஈரானுக்கு இதை விட ஒரு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. எப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஸ்டார்லிங்கை உள்ள அனுப்புறது, இன்னும் நிறைய வந்து அவங்கள ஃபன் பண்ணுறது, மொசாடோட உளவாளிகளை உள்ள அனுப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு பண்ணாங்களோ, அதே மாதிரி சைபர் ஆப்ரேஷன்ஸையும் ஐஆர்ஜிசியோட தொடர்புடைய சில நபர்கள். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ ஈரான் பேசுகிறப்போ இஸ்லாமை நம்மளால் தவிர்த்து பேச முடியாது. அண்ட் இப்போ நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ஒரு மதத்தையும் பேஸ் பண்ணி நான் சொல்ல, இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை ஐரோப்பிய கண்டங்களில் அதிகமாகிட்டு இருக்கு. அண்ட் அதில் மைக்ரண்ட்ஸோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருந்துருக்கு. அப்படி இருக்கப்போ இவங்களை பயன்படுத்தி, அதாவது ஐஆர்ஜிசிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய சில நபர்களை பயன்படுத்தி சில சைபர் ஆப்ரேஷன்ஸ்லையும் உளவாளிகள் சம்மந்தப்பட்ட சில தாக்குதல்களை நடத்துறதுக்கும் ஈரான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அதிகப்படியான அலர்ட்ஸ்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க அலர்ட் எல்லாமே எதை நோக்கி திருப்பிட்டு இருக்காங்க, இல்லை எதை நோக்கி பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோன்னா ரஷ்யாவை நோக்கி மட்டும்தான். ஆனால் ஈரானுக்கு எதிராக இவங்க செயல்படுறப்போ அதுவும் ஒரு த்ரெட்டாக மாறுன்றதை இவங்க கெஸ் பண்ண மறந்துடுறாங்க. உடனே என்ன நீ இஸ்லாமியர்களை பற்றி இப்படி பேசுகிறேன்னு சொல்லி பேசாதீங்க, நான் நடக்கக்கூடிய ஃபேக்டை பேசுகிறேன், அந்த யாரும் எந்த மதத்தையும் நான் இதில் தப்பாக பேசல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போ ஈரான் அதை வெப்பனாக யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறேன். இது அமெரிக்காவும் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானோட ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தோம், இன்னும் ஈராக்கோட ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வேலையை அமெரிக்கா பச்சையாகவே செஞ்சுருக்கோம். ஸோ ஈரானுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுறப்போ தன் பக்கம் மினிமல் டேமேஜோட எதிரிகளை உடைக்கிறதுக்கு இது ஈரான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துன்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிசைல் ஆரம்பிச்சது கடைசியில் எங்கேயோ வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான், ஈரான் யூரோப்பை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தயங்க மாட்டாங்க. ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர் இந்த அளவுக்கு இருக்குன்றப்போ அவங்களும் யோசிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதோடு சேர்த்து ஒருவேளை ஈரான் வந்து யூரோப் மேலே ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு யுத்தம் தொடங்குச்சுன்னா அது அடுத்த கட்ட என்ன விளைவுகளை உருவாக்கும்? அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா உள்ளே வருவாங்களா, இல்லை சீனா உள்ளே வருவாங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடுவது உங்கள் எல்லாருக்கே.